ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகத்தில் இங்கிலீஷ்காரங்கெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு காலம். உங்களுக்கு தெரியும், மதுராந்தகத்தில் ஒரு பெரிய ஏரி இருக்குன்ட்டு. பெரிய மழை வந்து அந்த ஏரியினுடைய கரைகள் எல்லாம் உடைய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்போ அந்த வெள்ளைக்கார கலெக்டர் இருக்கான் இல்லையா, அவங்கெல்லாம் ரொம்ப நேர்மையானவங்க. அப்போ அவன் வேண்டிக்கிறான், இந்த ஜனங்களுக்கெல்லாம் கஷ்டம் வரக்கூடாது, நீ மாத்திரம் இந்த ஏரியோட கரை உடையாமல் பார்த்தினேன்னா அவனுக்கு கோயில் கட்டுறேன்னு வேண்டிக்கிறான். அப்போ நைட்டெல்லாம் அவன் தூக்கம் முடிச்சு குதிரை மேலே போயின்னு வந்துன்னு இருக்கிறான், எங்கே கரை உடஞ்சிடுமோங்கிற மாதிரி. அப்போது 2 பேர் வில்லம்புகளோடு அந்த ஏரி கரை மேலே லெஃப்ட் ரைட் போயிட்டு பார்க்குற காட்சி. மறுநாள் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம கேட்ட ராமர் லக்ஷ்மணன் இந்த கரையை காப்பாற்றி கொடுத்துருக்காங்கன்னு. அவன் கட்டின கோயில் தான் இன்றைக்கி மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய ஏரிக்காத்த ராமன் கோயில். ஒரு வெள்ளைக்காரங்காலன்றது என்ன, ஒரு 150 to 200 years. இப்போ ராமர் இந்த காலத்தில் இருக்கார். 3000 வருஷத்துக்கு முன்னால், 3500 வருஷத்துக்கு முன்னால் வந்த ராமர் இந்த காலத்தில் இருக்கார். அப்படி தியாக பிரம்மம் காலமும் அப்படி தான். அவர் கச்சேரி பண்ணதுக்காக அவர் காசு கொடுக்குறாங்க, அது அவருக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பல்லக்கில் இவர் உட்கார சீட்டுக்கிலோ வச்சுருக்காங்க, அதை ராமநவமி உற்சவம் பண்ணுவாருன்ட்டு. காட்டு வழியில் வர்றாங்க. மறுநாள் காத்தால 4 திருடனுங்க வந்து அவர் காலில் விழுறாங்க. சாமி, நாங்கள் திருடனுங்க, ராத்திரியில் நாங்கள் திருடுறதுக்கு தான் உங்கள் பல்லக்கு பின்னால் வந்தோம், ஆனால் நீங்கள் 2 செக்யூரிட்டி வச்சுக்கிறீங்களே பல்லக்கு தூக்கிறதுக்கு, அவங்க எங்களை ராத்திரிலாம் உங்கள் கிட்டேயே வர விடலை அப்படின்னா. இவர் யார் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற போது ராமனும் லக்ஷ்மணும் கொடுக்குறாங்க தரிசனம். இந்த மாதிரி நாங்கள் தான், உனக்கு தெரியாது அங்கே பணம் இருக்கிற விஷயம், நாங்கள் தான் ராத்திரிலாம் வந்தோம். இப்போ தியாகபிரமும் ஒரு பாட்டு பாடுறார், என்னை ஒரு பொருட்டாக மதித்து ராமா நீ ராத்திரிலாம் கால்கள் நோக்க காட்டில் காவல் காத்து நடந்து வந்தியா அப்படின்வார். நன்னு மெச்சி பாலிம்ப நூ நடிச்ச பிறகு தெரியுமே, நன்னு மெச்சி பாலிம்ப ನಟಚಿವ ಚಿತ್ತಿವೋ ನನ್ನು ಪಾಲಿಂಬ ನಟಚಿವ ಚಿತ್ತಿವೋ ನಾ ಪ್ರಾಣನಾದ ವನ ಜನಯನ ಮೋ ಮುನಜು ಚೂಟಲ್ ಜೀವನ ಮನಿ ನೇನರುಣ ಮನಸು ಮರ್ಮು ತಿಳಿಸಿ ನನ್ನೋ ಪಾಲಿಂಪ ನಟಚಿವ ಚಿತ್ತಿವೋ ರಾಮ ರಾಮ. கர்நாடக சங்கீத பிதாமகர்னு சொல்லக்கூடிய நிலையில் தியாகராஜர்னு ஒருத்தர், தியாக பிரம்மம்னு அவர் சொல்லுவாங்க. அவருக்கு ராமனை தவிர வேறு இதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அந்த அளவுக்கு உயர்ந்த நிலைகளை அவர் தொட்டவர். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சரபோஜி மகாராஜா அவரை கூப்பிட்டு என்னை பற்றி பாடு, நான் உனக்கு துட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறான். இவர் சொல்லாரு, ராமனி பாடுகிற வாயால் நான் நரசுத்தி மனுஷங்களெல்லாம் பாட மாட்டேன் அப்படின்னு. இல்லை, நான் உனக்கு நிறைய பணம்லாம் தரேன் அப்படிங்கிறான். இவர் பாட மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அப்போ அவர் பாடிய பாடல் நிதி சால சுகமா. நிதி சால சுகமா, நீ கொடுக்குற பணம் இல்லைன்னா நிதி சால சுகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமா ನಿಜ ಮುಗ ಬಲ್ಗು ಮನಸ
நித்திசால சுகமா ராமா. அந்த கண்டெஸ்டில் பாடப்பட்ட பாடல். துளசிதாசன் ஒரு ஆள் இருந்தார். அவர் வேலை வெட்டியெல்லாம் இல்லாமல் மனைவி மேலே ரொம்ப லவ், அதனால் வேலைக்கே போகிறதில்ல. அவரை கொண்டு போய் அக்பர் பாஷாவுடைய சைன்யத்தில் சேர்த்து விட்டலான்னு கூட்டின்னு போகிறாங்க. எனக்கு வைத்த கலக்குதுன்னு சொல்ல எங்கேருந்து ஓடி வந்துடுறாரு. ஒரே அடமழை. அவர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தா அவர் சொல்லுவான், இந்த மாதிரி ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும்டா, மாமனார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் ஒய்ஃப் அப்படின்ட்டு. இவ்வளோ மழையில் இவர் நீந்தி 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 மாமனார் வீட்டுக்கு போகிறாரு. ஒரு கட்டை மாதிரி இருக்குது, அதை பிடிச்சின்னு போகிறாரு. அந்த வீடு பூட்டி இருக்கு. அதனால் புழக்கடையில் போய் ஒரு மரத்தினுடைய விழுதுன்னு நினச்சிக்கிட்டு அதை பிடிச்சி புழக்கடை வழியாக குச்சி ஒய்ஃப் கிட்ட அன்றைக்கி குடும்பம் நடத்துகிறார். மறுநாள் வந்து பார்த்தா அவ்வளோ வெள்ளம், அவ்வளோ மழை. பாவி மனுஷா எப்படியா வந்த நீ இந்த மழையிலன்னு கேட்குறா. அப்போ அவர் சொல்கிறாரு, இதோ இந்த கட்டையை பிடிச்சி நீந்தி வந்தேன். பார்த்தா அது செத்த போனோம். பின்னால் எப்படியா குதிச்சு அவ்வளோ பெரிய மரத்தில் இருந்ததுன்னா அது ஒரு விழுது இருந்தது. அங்கே போய் பார்த்தா அது ஒரு பாம்பு. அப்போ அவர் சொல்கிறா, கேவலம் அழியக்கூடிய இந்த மனித சரீரத்துக்காக இப்படி ஒரு வெறித்தனமாக நீ வந்திருக்க, வெள்ளத்தில் பணத்தை கட்டிக்கின்னு இதை பண்ணி, இந்த வைராகியம் நீ ராமங்கிட்ட வச்சேன்னா எங்கேயோ போய் சேருவியாயா அப்படின்னா. அப்படி தான் ஒரு துளசிதாசர் உருவாகிறார். ரொம்ப பெரிய ஆளாகிறார். அக்பர் பாஷா அவருக்கு மரியாதை செய்கிற அளவுக்கு நிறைய உயரங்களை தொட்டுறார். பெரிய ஆசிரமம் கட்டுறார். ராமச்சரித் மானஸ்ன்னு சொல்லி ராமருடைய சரித்திரத்தை அவர் இந்தியில் எழுதுகிறார். வால்மீகி எழுதுந்து சான்ஸ்கிரிட்டில், இவர் இந்தியில் எழுதுகிறார். ஒரு நாள் அவர் ஆசிரமத்தில் இருக்கிற போது திருடனுங்க வந்து, சாமி நீங்கள் வச்சிருக்கிற செக்யூரிட்டி எங்களை அடின்னு அடிச்சுட்டாங்க, ராத்திரிலாம் எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் திருட வந்தோன்றார். இவர் சொல்கிறார், என்னுடைய ஆசிரமத்தில் கதவே கிடையாது, செக்யூரிட்டியே கிடையாது அப்படின்ற போது ராமலட்சுமணனுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ பணத்தை உனக்கு கொடுத்துருக்கிறது தான தர்மங்கள்லாம் பண்ணணும், தெய்வீக பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுக்காக, நீ அதை சும்மா பூட்டி வச்சுருக்கிறதுக்காக அதை கொடுக்கல, அந்த பாடம் உனக்கு புகட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நாடகத்தை ஆடினோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் அவர் பெரிய அளவுக்கு தான தர்மங்கள்லாம் செஞ்சாருங்கிற மாதிரி. இப்படி ராமர் யார் யாருடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விளையாடினாருங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லிகிட்டே போகலாம். 3500 வருஷத்துக்கு முன்னால் இருந்தார் ராமர் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் இன்றைக்கி வரைக்கும் கூட ரெலவெண்ட். அவரை யார் நம்புகிறாங்களோ, யார் அவரை நிஜமாக கும்பிடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் அவர் நல்லது பண்ணிகிட்ருக்காரு. இல்லைன்னா அவர் 3000-4000 கோடி ரூபாயில் அயோத்தியில் இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருப்பாங்களா? கட்ட முடியுமா? நீயே சொல்லு. எவ்வளோ வருஷமாக அங்கே முஸ்லீமுங்க நான் எங்கள் தர்கான்னு சொல்லி சண்டை போட்டுன்னு உட்காந்துருந்தாங்க. இது கோர்ட்டில் ஜட்மெண்ட் வாங்கி அது அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கோயில் இன்றைக்கி அயோத்தியில் கட்டியிருக்காங்க. ஒரு நாளைக்கே 1000 பேர் 1,00,000 பேர் போகிற அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அந்த கோயிலை கட்டி முடிச்சுட்டாங்க. இப்படி எல்லா இடங்களிலும் ராமர் கோயில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவர் இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கார். யாரெல்லாம் நம்புகிறாங்களோ எல்லாருக்கும் அவரை நல்லது செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். நான் சொன்ன மாதிரி தியாக விமானத்துக்கு பண்ணியிருக்காரு, வெள்ளக்கார கலெக்டருக்கு பண்ணியிருக்காரு, இன்றைக்கி அயோத்தியில் நடந்துகிட்ருக்கு அதுக்கு பண்ணியிருக்காரு. விவேகானந்தர் இருக்கார். அவர் ட்ரெயினில் போகிறார். அந்த காலத்தில் ட்ரெயின்லலாம் இந்த மாதிரி சாப்பாடு கிப்பாடு கிடையாது. நீ தான் தண்ணி கூட கூஜால் எடுத்துன்னு போகணும். அந்த காலம்லாம் அப்படி தான். ஒரு சேட்டு எதிரில் உட்காந்து நல்லா சொச்சி பச்சி சாப்பிட்டுட்டு, நீ சாமியார் ஆகி என்னத்தை கழிச்சு நான் பாரு ஜாலியாக சாப்பிட்டுன்னு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வெறுப்பு வேறு ஏற்றினுக்கிறான். 2 நாளாக கொலைப்பட்டினி. அயோத்தியில் ரயில் நிற்கிது. அப்போது ஒரு மிட்டாய் கடைக்காரன் தலை நிறைய ஜிலேபி சப்பாத்தி எல்லாம் எடுத்துன்னு ஒரு கூஜா நிறைய தண்ணி எடுத்துன்னுட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்டு சாமி இந்தாங்க அப்படின்றான். இவர் நீ யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா, வேறு யாருக்காவது கொண்டாந்துருப்ப விசாரிங்கிறார். இல்லை ராமர் என் கனவுல வந்தார், இந்த கம்பார்ட்மெண்ட்டை காட்டி உங்களை காட்டி இதை என் பக்தன் ஒருத்தன் சோறு இல்லாமல் உட்காந்துக்கிற 2 நாளைக்கு நீ அவனுக்கு இதெல்லாம் கொண்டு போய் கொடுன்னு சொன்னார், அதுக்கு தான் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு. இதுவும் இந்த அண்மை காலத்தில் 150 இயர்ஸ்க்குள்ளே நடந்த விஷயங்கள் தான். அப்போ ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம அப்படின்னா, ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் நீங்கள் யாரை கும்பிடுகிறீர்களோ அவன் தர்மத்தினுடைய பிரதிபிம்பம், ஈஸ் ஈக்குவல் டு தர்மா அப்படின்னு அர்த்தம்.
இப்போ கம்பர் ராமனை பற்றி சொல்லுகிற போது என்ன சொல்றாருன்னா, மானுடம் வென்றது அம்மாங்கிறார். ராமர் கிருஷ்ணர் மாதிரி பாலலீலைகள்லாம் பண்ணலை, காளிங்க நரசனம் ஆடலை, கம்சனை கொல்லலை, சிசுபால தந்த வக்கரன் யாரையும் ஒரு மிராக்களையும் பண்ணதே இல்லை ராமர். அவுட் அண்ட் அவுட் ஹியூமனா, மனிதனாகவே ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி வாழ்ந்து இந்த மண்ணில் மறைந்து போனவன் ராமன். அதனால தான் கம்பர் சொல்லுகிற போது மானுடம் வென்றதம்மா, ஒரு மனிதனாகவே இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினான். எப்பயுமே அந்த ஆள் நான் சொல்கிறேன்னு சொல்லவே மாட்டான். சாஸ்திரங்களில் இப்படி இருக்கு, ரிஷிகள் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு he will always quote from the scriptures. அதுக்கு அவுட் அண்ட் அவுட் 101% ஃபாலோ பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி காட்டியவர். அவர் பெரிய நிலையில் இருக்கிறார், ஆனால் தன்னுடைய தெய்வீக நிலையை அவர் வெளிப்படுத்தினதே கிடையாது. கல்லணையில் துயின்றனையோ காகுத்தா அப்படிங்கிறாங்க, கல் மேலே தலை வச்சு படுத்துனுக்கிறார். திருப்புல்லானின்னு ஒரு இடங்குது, அங்கே புல் மேலே தலை வச்சு படுத்திருக்கார். தர்பசாயனம்னு பேர், தர்பை மேலே தூங்குந்து, திருப்புல்லானின்னு அதுக்கு பேர். இப்படி கம்ப்ளீட் ஹியூமனா ஒரு மனைவியை காணணும்னு ஆடுறது, யுத்த காலத்தில் லக்ஷ்மணன் மயங்கி கிடக்கிற போது அழுவுறது, இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் பிஹேவ் லைக் ஏ ஹியூமன், ஒரு டிவைன் பர்சன்ற மாதிரி இல்லை. அதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை. சீதையை கூட்டுன்னு வரணும், என்ன இருந்தாலையும் ஊர்வல் இருக்கிறவங்கலாம் தப்பாக சொல்லுவாங்க, யாரோ ஒரு ராட்சசன் கொண்டு போய் வச்சுருந்தான் அப்படின்னு. ஆனால் நீ அக்னி பிரவேசம் பண்ணுன்னு சொன்னார். யாராக இருந்தாலையும் பொண்டாட்டியை பிரிஞ்சிருந்தவன், அவ்வளோ நேசிக்கிற ஒரு மனைவி, அவளை போய் நீ நெருப்பில் போயிட்டு வா, உன்னை ப்ரூவ் பண்ணு, அப்போ தான் நான் கூட்டின்னு போக முடியும்னு எப்படி சொல்லுவான். ராஜ தர்மம்னு ஒன்று, அந்தம்மா ப்ரூவ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அயோத்திக்கு வராங்க. கொஞ்ச நாளுக்குள்ளேயே இவர் நகர்வலம் போகிற போது ஒரு வண்ணான் சொல்கிறான், இவன்லாம் ஒரு ராஜாவா, இவன் பொண்டாட்டி யாரோ ராட்சசன் கொண்டு போய் லங்கையில் வச்சுருந்தான், அவன் என்னெல்லாம் பண்ணானோ, இவன் அவ்வளோ கூட்டின்னு வந்து வச்சு அரண்மனையில் கொடுத்து நடத்தினுக்கிறான் பாருன்னு. அவ்வளோதான். நேராக வந்தார், லக்ஷ்மணனை கூப்பிட்டு இந்தா கர்ப்பிணியாக இருக்கிற சீதையை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்துருந்தார். அதுக்கப்புறம் தங்கத்தில் சீதையை பண்ணி வச்சுன்னு யாகம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தார். அந்த அளவுக்கு மிக மிக நேர்மையாக தர்மத்தை தவிர வேறு எதையும் காப்பாற்ற அந்த சுவாசம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த உயர்நிலைகளில் வாழ்ந்து போனதுனால்தான் அவ்வளோ பெரிய மரியாதையை ராமருக்கு இன்றளவும் இந்த உலகத்தில் எல்லாரும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம இடம் இருக்குது இல்லையா, இதுவும் ராமராஜ்யம் தான் வச்சுருக்கோம். நாம் ராமராஜ்யத்தில் எல்லாமே நேர்மையாக இருக்கும், எல்லாமே தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கும். இங்கே வேண்டியவங்க இல்லை, வேண்டாதவங்க இல்லை, பணக்காரங்க இல்லை, ஏழைங்க இல்லை, ஜாதி இல்லை, மதம் கூட கிடையாது, யார் வேண்டாலையும் வரலாம், எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் இல்லையா. இப்போ நீங்களாம் உட்காந்துக்கிறீங்க, உங்களுக்கு உட்காந்த இடத்துல பிரசாதம் கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, அவங்க பாடுறாங்க, எல்லாம் தேர் பல்லக்கெல்லாம் இருக்குது, எல்லாம் தானாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு பர்சன்ட் கூட அதர்மமாகவோ ஃபேவரட்டிசமாகவோ செய்யாத ஒரு தர்ம பூமியாக நாம் இதை வைத்திருக்கிறோம். ஆன்மீகம் என்பது ஒரு கமர்ஷியலாக போன ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் மிக நேர்மையான, எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரண்ட்னுவாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆன்மீகம். இங்கே பணத்துக்கு வேலையே இல்லை. இப்போ உங்களுக்கெல்லாம் சர்விங் பண்ணவங்கெல்லாம் யார்? இங்கே இருக்கிற குழந்தைங்க தான். ஆடுறவங்க யார்? பாடுறவங்க யார்? எல்லாம் நீங்களே தான். கோயிலில் பூஜை பண்ணுறவங்கெல்லாம் யார்? நீங்களே தான். இடத்த பெருக்கிறவங்க முழுகிறவங்கெல்லாம் யார்? நீங்களே தான். ஸோ அவுட் அண்ட் அவுட் இதெல்லாம் ஆன்மீகத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று 4 பெயர்களால் அறியப்படுகிறதோ அது எல்லாமே இங்கே இருக்குது. இந்த இடத்துல எல்லாத்துக்கும் அவுட்லைட் கொடுத்துருக்கோம். We don't talk on high platform with moral jargons. We make people follow. To preach is easy, to practice is difficult. ஸோ எல்லாரும் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை நாம் இந்த இடத்தில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். இது தர்ம பூமி. எப்பெல்லாம் ஆஞ்சநேயர் கொடியில் இருந்தாரோ அப்பெல்லாம் வெற்றி தான். மகாபாரதத்தில் கிருஷ்ணருடைய தேர் மேலே அர்ஜுனன் ஓட்டியிருந்தா இல்லையா, அதில் ஆஞ்சநேயர் தான் இருந்தார். அப்போது குருஷேத்திர யுத்தத்தில் ரிசோர்ஸஸே இல்லாத பஞ்ச பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். யாரை? 100 பிரதர்ஸ் வச்சிருந்த துரியோதனாதியர்களையும் பீஷ்மரையும் துரோணரையும் அஸ்வத்தாமனையும் எல்லாரையும் மிஞ்சி இவங்க வென்று பெற்று காட்டினார்கள். அந்த மாதிரி மகாராட்டிய மன்னன் சிவாஜி இருந்தான் இல்லையா, அவனுடைய இது கூட அதுதான். அப்போ கூட இந்த
ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாக்கா ராம் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய பழக்க வழக்கம் அந்த காலத்தில் தான் வந்துச்சு, முகலாயர்கள் ஆட்சியில் வந்தது. அப்பயும் கொடியில் ஆஞ்சநேயர் தான் இருந்தார். அந்த மாதிரி எப்பெல்லாம் ஆஞ்சநேயர் கொடியில் இருக்காரோ, எப்பெல்லாம் ராமராஜ்யம் நிஜமாகவே ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணப்படுகிறதோ அப்போல்லாம் வெற்றி நிச்சயம்தான். அதனால் நாம் கூட நம்ம கொடி மரத்தில் ஆஞ்சநேயர் தான் வச்சுருக்கோம். இது ராமராஜ்யம் என்ற ஒரு பூமி வச்சுருக்கோம், அங்கே ராமர் வச்சுருக்கோம், அங்கே ராமர் வச்சுருக்கோம், இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் வைத்திருக்கோம். இங்கே கிருஷ்ணர் வச்சுருக்கோம், அங்கே பிள்ளையார் வச்சுருக்கோம், அங்கே கொடிசாமியும் வச்சுருக்கோம். ஸோ எல்லோரும் ரொம்ப பிரமாதமாக மெயின்டைன் பண்ணுறோம். நிறைய ஒவ்வொரு நாளைக்கு 3 இடத்துல யாகம் நடக்குது, எல்லா திருவிழாவையும் கொண்டாடுறோம். எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தர்ம பூமியாக நாம் இந்த ராமராஜ்யத்தை மாற்றி வைத்திருக்கிறோம். அண்ட் என்ன கூட நிறைய பேர் கேட்பாங்க, உங்களை பற்றி இப்படி வருது அப்படி வருது, எல்லா கடவுளும் உங்கள்கிட்ட இருக்குன்றாங்க, நீங்கள் சும்மாவே இருக்கிறீங்க அப்படின்னாங்க. ராமரும் அப்படி தான் இருந்தார், ராமரும் அப்படி தான் இருந்தார், நானும் அப்படி தான் இருப்பேன். இல்லை, வி நீட் நாட் பிரிங் அவுட் ஆல் திஸ் திங்ஸ். யாரை கன்வின்ஸ் பண்ணணும் நம்மளுக்கு? ஆனால் என்னை நம்புறவங்களுக்கு நான் எல்லா நல்லதும் பண்ணினே இருக்கேன். ஐ நெவர் யூஸ் மை பவர் ஃபார் மை செல்ஃப். நீ ஒரு டாக்டர்னு வச்சுக்கோ, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ஆப்ரேஷன் பண்ணிவிடுவேன், உனக்கு நீயே ஆப்ரேஷன் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி நாம் ஒரு மாரல் எக்ஸாம்பிளாக இருக்கோம். ஒரு லீடர் எப்படி இருக்கணும்? ஆங்கு அமைவெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமைவு இல்லாத நாடுன்னு திருவள்ளுவர் சொல்லு. எல்லாம் இருக்கும் ஒரு நாட்டில், ஆனால் ராஜா ஒழுக்கமாக இல்லைன்னா அந்த நாடு உருப்படாது அப்படின்னாரு. அதனால் நாம் ஒரு நேர்மையான ஒரு தலைமையாக இந்த இடத்தில் இருக்கிறோம். எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலைன்னு சொல்லக்கூடிய மாதிரி மக்களை நல்லவர்களாக மாற்றுவதற்கான பிரயத்தனங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வி டோன்ட் ப்ரீச், வி மேக் பீப்புள் ப்ராக்டிஸ். காலையில் வந்தீங்கன்னா யாரோ பெருக்குவாங்க, எல்லாமே நடக்கும். நைவேத்தியம் வரும், எல்லாருக்கும் காலையில் பிரசாதம் கொடுப்பாங்க. பௌர்ணமியானா பெரிய பெரிய யாகம் நடக்கும், எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. சாயந்தரம் டெய்லியே இங்கே பிரசாதம்லாம் கொடுத்துன்னு தான் இருக்காங்க. ஏதோ பிரசாதம் சுண்டல் எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்றதுனால நம்ம நல்ல நல்ல டிஃபனே கொடுக்குறோம். எல்லோரும் சாப்பிடணும், நல்லா இருக்கணும். கலினி ஹிஸ்ட்ரி நடக்குது, வேத பாராயணம் நடக்குது. இங்கே எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு அமைப்பு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆன்மீகத்தை நாம் மண்ணில் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம். வரக்கூடிய காலத்தில் மக்களுக்கு தெரியும் ஏன் இதுக்கு ராமராஜ்யம்னு பேர் வச்சோம். எப்படி இந்த ஒரு சாதாரண இடம் மெட்ராஸை விட்டு தள்ளி 40 கிலோமீட்டரில் இருந்த ஒரு டொக்கு இடம் இவ்வளோ அழகாக எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. ரோடு, எலக்ட்ரிசிட்டி, ஸ்ட்ரீட் லைட்ஸு, கோயிலுங்க, என்ன இல்லைங்க, எல்லாமே இருக்குது. எதுக்குமே பஞ்சம் இல்லை. எல்லாம் நம்ம எல்லாத்தையும் விட்டு ஜாலியாக உட்காந்துக்கிறோம். எல்லாம் நமக்காக எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கூடிய சீக்கிரம் இந்த வசதிகள் எல்லாமே இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் பயன்பாட்டில் வரும். தட் வில் பி த அவர். நம்ம இவ்வளோ நேர்மையாக இவ்வளோ தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு அழகான ஆன்மீகத்தை ஏன் செஞ்சோங்கிறது மற்றவங்களுக்கு புரிகிற காலம் அதுதான் இருக்கும். அதனால் பைபிளில் அடிக்கடி இயேசுராஜா சொல்வார், மை டைம் இஸ் எட் டு கம் அப்படின்வார். என் டைம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவார். அந்த டைம் வந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் இந்த ராமநவமியில் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அஷ்யூர். இட்ஸ் வெரி ஃபாஸ்ட் கம்மிங். தென் ஆல் த பீப்புள் லுக் டு அஸ் வித் ஆவ் அண்ட் சர்ப்ரைஸ். ஆச்சரியமாக பார்ப்பாங்க, என்னடா இருந்தாலும் எங்கே இருக்கிறான்னு தெரியல, எங்கேயோ ஒரு கிளம்பாக்கிற உட்காந்துதான், எந்த மீட்டிங்கும் போக மாட்டான், எந்த பிளாட்ஃபார்ம்லேயும் என்னை பார்க்க முடியாது. நான் டிவியில் வந்த காலெல்லாம் 96, அதுக்கப்புறம் டிவியில் வரதே விட்டேன். ஸோ எந்த பப்ளிசிட்டி இல்லாமல் ஜாலியாக காமாக உட்காந்துக்கிட்டு இவ்வளோ அற்புதங்களை சாதிச்சிருக்காங்களே. இதில் நான் நிறைய செய்ய ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சிட்டேன். இந்தியாவிலேயே நம்பர் 1 சிபிஎஸ் ஸ்கூல் நடத்தி காட்டினேன். ஏன்னா 6000 ரூபாய்க்கு ஆரம்பித்து லாஸ்ட் ஃபீஸ் 24,000 தான். ஸோ ஒரு எஜுகேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டினேன். ஆஸ்பத்திரி தந்தேன், ஏன்னா ஃப்ரீ ஆஸ்பத்திரி தந்தேன். நான் ரூரல் சர்வீஸ் பண்ணி பார்த்தேன். எவ்வளோ பேருக்கு எம்ப்ராய்டரி, டெக்ஸ்டைல் பெயிண்டிங், ஸ்க்ரீன் பிரிண்டிங், அது இதுன்னு பண்ணாத சேவை கிடையாது. தையல்லையும் பண்ணேன், வெங்கலேர்லையும் பண்ணேன். ஏன்னா ஸோ இப்படி எல்லாத்தையும் பண்ணி பார்த்தேன். நமக்கு இதுக்கு இந்த ஒம்பெல்லாம் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுவோம். ரோட்டில் போய் ஒவ்வொருத்தனையும் வரியான்னு நம்ம ஏன் கேட்கணும்? வந்தாவா வராகிட்டி போ, வந்தால் நான் மரியாதை கொடுப்பேன், நல்லா செய்வேங்கிற மாதிரி என்னுடைய பாலிசியை மாற்றிட்டேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்
शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम गणपति रायन அவனிரு காலை பிடித்திடுவோம் கணபதி ராயன் அவனிரு காலை பிடித்திடுவோம் குணமுயர்ந்திடவே விடுதலை குடி மகிழ்ந்திடவே குணமுயர்ந்திடவே விடுதலை குடி மகிழ்ந்திடவே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் शक्ति ओम शक्ति ओम हो जन्म जन्म की खोज बताए राम से चल के राम पे आए प्रेम कोई हमें और न जाने राम से रूठे राम से माने मंगल भवन अमंगल हारी द्रवहु सुदसुत अजर बिहारी राम सिया राम सिया राम जय जय राम राम सिया राम जय जय राम ಭದ್ರಶೈಲ ರಾಜ ಮಂದಿರ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಬಾಹು ಮಧ್ಯ ವಿಲಸಿತೇಂದ್ರಿಯ ಭದ್ರಶೈಲ ರಾಜ ಮಂದಿರ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಬಾಹು ಮಧ್ಯ ವಿಲಸಿತೇಂದ್ರಿಯ ವೇದ ವಿನುತ ರಾಜ ಮಂಡಲ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಧರ್ಮ ಕರ್ಮ ಯುಗಳ ಮಂಡಲ ವೇದ ವಿನುತ ರಾಜ ಮಂಡಲ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಧರ್ಮ ಕರ್ಮ ಯುಗಳ ಮಂಡಲ ಸತತ ರಾಮದಾಸ ಪೋಷಕ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ವಿತತ ಭದ್ರಗಿರಿ ನಿವೇಶಕ ಭದ್ರಶೈಲ ರಾಜ ಮಂದಿರ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರ ಬಾಹು ಮಧ್ಯ ವಿಲಸಿತೇಂದ್ರಿಯ ठुमक चलत रामचंद्र ठुमक चलत रामचंद्र बाजत पैजनिया ठुमक चलत रामचंद्र विद्रुम से अरुणधर बोलत मुख मधुर मधुर सुभगनासिका में चारो सुभगनासिका में चारो लटकत लटकनिया ठुमक चलत रामचंद्र तुलसीदास अति आनंद देख के मुखारविंद रघुबर छवि के समान रघुबर छवि के समान रघुवर छवि बनिया ठुमक चलत रामचंद्र बाजत पैजनिया ठुमक चलत रामचंद्र नगराज दरनी दो परिवारू नगराज दरनी दो परिवारू ओकी बोधन जे सेटुवारलो गरे ओकी बोध
मोदन जैसे टुवारलो गरे वेंकटेशं ननातो ननादस् सदा वेंकटेशं स्मरामि स्मरामि हरे वेंकटेश प्रसीद प्रसीद प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे। ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே சர்வமும் சிவசங்கரம் சத்தியம் சிவசங்கரம் சாஸ்வதம் சிவசங்கரம் சங்கரம் சிவசங்கரம் சிவசங்கர பாஹி மாம் சிவசங்கர ரக்ஷ மாம்.